30 படங்கள் கிட்ட நடிச்சிருக்கிறீங்க. அதில் ரொம்ப எப்பயுமே மக்கள் வந்து திரும்பி பார்க்கும்போது தான் மகளிர் மட்டும்ல அந்த டயலாக் வந்து நான் வீட்டில் நாங்கன்னா ஏன் சம்பளமாக கொடுக்குற அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு அம்மணி அப்படின்ற ஒரு படம் அண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய டைரக்ஷனில் முதல் மலை மயிலா வந்து நீங்கள் அது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. வரிசையாக நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் ஏன் வந்து உங்களை தெரியலையோ தெரியுமா? ஏன்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இவங்க யார் அப்படின்னு யோசிக்க கூட வாய்ப்புகள் இருக்குல்ல, அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் என்ன பார்த்தாங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கரெக்டாக இந்த படத்தில் இதில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப விரல விட்டு எண்ணலாம் அப்படிதான் கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷிக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த டைமில் இன்ஸ்பெக்டர் ரிஷியில் அவங்கள பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மற்றபடி வந்துட்டு என்னென்னா உங்களை எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போகிற வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்கு. நான் சம்டைம்ஸ் வந்துட்டு தெரிலங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எதாவது நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டுருவாங்க. நானும் ஆமான்னு சொல்லிடுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ என்ன நடிச்சிருக்கீங்க, எந்த படம் சொல்லுங்கள், எதில் பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு படம் சொல்லுவேன், அதை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஐயோ அது மட்டும் பார்க்கல, வேறு சொல்லுங்கம்பாங்க. வேறு சொல்லுவேன், அதுவும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதில் எது அவங்க பார்த்தாங்கன்னு இதுவே ஒரு பெரிய டிஸ்கஷனாக போயிட்டுருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து தெரிலங்க அப்படின்னு சொல்லிடுவேன்.